திருச்சியில் இன்று 10:35 மணிக்கு தனது முதல் பரப்புரையை அந்த மக்கள் சந்திப்பு உரையை ஆற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 10:40 மணியாகியும் இன்னும் அந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே அவருடைய வாகனம் இன்னும் செல்லவில்லை. அதற்கு பின்னர் தான் அங்கு அவருக்கு 30 நிமிடங்கள் வரை பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தின் முதல் கூட்டம் இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அங்கு அவர் பேசுவதற்கு 20 நிமிடங்கள் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கான அந்த தொலைவை கடப்பதற்குள் ஏராளமான ரசிகர்கள் குவிந்து அவருடைய பேருந்து அந்த சிறப்பு பிரத்யேக பேருந்து அருகில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருப்பதால் ஊர்வலமாக அவர் வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி அவரால் 10:35 மணிக்கு அந்த இடத்தை அடைய முடியவில்லை. அதனால் அவரது பிரச்சார பயணம் முதல் கூட்டம் சற்று தாமதமாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மரக்கடை பகுதியில் அமைந்துள்ள அந்த மக்கள் கூடியுள்ள இடத்தில் நடிகர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். இந்த பிரச்சார பயணத்திற்காக பல்வேறு திட்டங்களை மற்றும் பல்வேறு முழக்கங்கள் மற்றும் லோகோ லட்சணை உள்ளிட்டவற்றையும் அவர் வெளியிட்டிருப்பதுடன் நேற்று இந்த முதல் பிரச்சார பயணம் தொடர்பான ஒரு அறிக்கையையும் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என்பதால் உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காக மக்கள் உணர்வோடு கற்பதற்காக எனது முதல் பயணம் தொடங்குகிறது என்றும் அதற்கு முழுமையான ஆதரவை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருப்பதை ஒட்டி மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்கத்தோடு தமது கட்சி இயங்கும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை விடுமுறை நாளாக இருப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் எனது பிரச்சார பயணம் அமையும். அந்த பிரச்சார பரப்புரை திட்டங்கள் அதற்காகத்தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் தாம் பேசும் பேச்சு அந்த முதல் நாளில் 3 மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 3 மாவட்டங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சு